அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் 9ஓட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஒன்லி டைகரை பார்க்குறக்காக போகிறான். ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி டல்லாக இருக்க, என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஒன்லி சொல்கிறான். ஏன்டா, யாருடா, எப்படா உனக்கு லவ் வந்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான்டா லவ் வந்தது அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா, போன வாரம் லவ் வந்தது, உனக்கு ஹார்ட் பிரேக்கா? சரி, யார்கிட்ட லவ் வந்தது அப்படிங்கிற மாதிரி டைகர் கேட்குறான். அதுக்கு ஒன்லி பாப்னு சொல்கிறான். பாப்னு சொன்னோன்னே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ சரி, பரவாயில்ல விடு, என்ன டேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறான். ஆமாம், என்ன டேட் பண்ணிக்க, எதுக்காக இப்படி பண்ணுற? ஆமாடா, ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வரணும், சரியா? இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன டேட் பண்ண ஆரம்பி, எல்லாம் சரியாயிடும், சரியாங்கிற மாதிரி டைகர் பேசிகிட்டே இருக்க. இங்கே ஒன்லிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நீ கவலைப்படாதடா, அதான் நான் இருக்கேன்ல, உன்னெல்லாம் சரி பண்ணிடுவேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்களோட பார்ட்னர்ஸை சீட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்க. நான் சீரியஸாக சொல்கிறேன்டா. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு பாப்பை பிடிச்சிருக்கு, எனக்கும் உண்மையாகவே உன்னை பிடிச்சிருக்குன்னு டைகர் சொல்கிறான். டென்ஷன் ஆகிடுதா, அப்படியே கையில் இருக்க பெண்ணை அப்படியே உடச்சிட்டாங்க ஒன்லி. அதை பார்த்த உடனே டைகருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ அவன் உண்மையாகவே சீரியஸாக தான் சொல்கிறான் போல இருக்குன்னு சொல்ல, உண்மையாக நீ சீரியஸாக தான் சொல்கிறியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒன்லிக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிற, ஹார்ட் பிரேக் எதனாலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. பாப்போ ஹீரோக்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஒன்லி சொல்கிறான். அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏண்டா பாப்போ ஹீரோவும் பிரதர்ஸ், அது தெரியும்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்ல, அதாவது ஹீரோ பாப்போட அம்மாவை தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க, மறந்துட்டியான்னு சொல்லி கேட்குறான். அது 32 டிசம்பர்னு ஒரு மூவி இருக்குல்ல, அதில் சிப்ளிங்ஸ் தானே அவங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணலையா, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல, பாப்புக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஹீரோக்கும் இருக்குதுடா, நீ என்னடா பேசுகிற, அதுக்கப்புறம் எப்படி? அது அப்போ அப்படி இருக்கும், இப்போ வேறு மாதிரி தானே, அதாவது அவங்களுக்கு பிடிச்சதே இப்போ சூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் டெஸ்ட் பண்ணி பார்த்துரு, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டெஸ்ட் பண்ணணுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்லி கேட்குறான். அதுக்கு நம்ம சார் என்ன ஐடியா கொடுத்தான்னு தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் மார்னிங்கு, அதாவது பாப்பு ஹீரோவும் சைக்கிளில் தானே ஸ்கூலுக்கு வருவாங்க. 2 பேரும் க்யூட்டாக அப்படியே வர, ஒரு வழியாக வந்தாச்சா, நிறுத்துன்னு சொல்லிட்டு பாப் அப்படியே இறங்கிட்டு இருக்கான். அமெரிக்காலலாம் என்ன தாண்டா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி பாப் கேட்டுகிட்டே இருக்கா. இந்த பாப், உன்னோட ஜாக்கெட்டை நீ மறந்துட்டு போயிட்டீல அன்றைக்கி என் ரூமில் அப்படின்னு சொல்லி ஒன்லி எடுத்து வந்து தரான். ஓ அப்படியா, ஆமாம், அன்றைக்கி நீ ட்ரிங்க் பண்ணியிருந்தீல, மறந்துட்டியா, ஞாபகம் இல்லையா? அன்றைக்கி நைட் நீ என் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்த, ஸோ அப்போ நீ மறந்துட்ட, காலையிலேயும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேனா, நானும் மறந்துட்டேன்டா கொடுக்கறக்குன்னு சொல்ல, ஹீரோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படியே எதேதோ பார்த்துட்டே இருக்கான். ஓகேடா தேங்க்ஸ்னு சொல்ல, ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டேன்டா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரின்னு சொல்ல ஹீரோவை பார்க்குறான் ஒன்லி. ஹீரோ பாட்டுக்கு எதோ பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என் அம்மா உன்னை பற்றி கேட்டாங்க, எப்போ நீ இன்னொரு டைம் எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு, இன்னொரு டைம் வாடா சரியா, அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்ல, சரிடா வாயை மூடுறான்னு சொல்ல, அப்புறம் நீ அன்னைக்கு ஜாக்கெட் கொடுத்தப்ப நீ ஃபுல்லாக நக்கடான்னு சொல்ல, இதுக்கடா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, வாயை மூடுறாங்கிற மாதிரி பாப்புக்கு டென்ஷன் ஆகிடுது. ஹீரோ அப்படியே வேணும்னே குனிஞ்சு எதோ பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே, தேங்க்ஸ், நான் வரேன்னு சொல்ல, உள்ளே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஹீரோ. போகலான்னு சொல்ல, பாப்பை விட்டுட்டு ஹீரோ பாட்டுக்கு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். அதை பார்க்கும்போது பாப்புக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவன் வேறு கோச்சிட்டு போகிறானேங்கிற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக, ஒன்லிக்கு ஒரு மாதிரி திங்கிங்காக இருக்குது. இவங்கள பார்த்தா ஜெலஸ் ஆன மாதிரி தெரியல, அப்போ உண்மையாகவே 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்குவாட் ஃபைட்டிங் கேம், அதாவது 12 போஸ்டர் இருக்குது, எல்லாருமே ஒரு போஸ் கொடுக்கணும், சரியா? இந்த போஸ் அந்த போஸ்ன்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்களோட ட்ரைனி. ஸோ எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்க, ஏண்டா நீ என்னடா அவங்கக்கிட்ட ஏதாவது டெஸ்ட் பண்ணியா இல்லையாங்கிற மாதிரி டைகர் கேட்குறான். நான் எல்லாமே பண்ணேன்டா, ஆனால் அவங்க எந்த ரியாக்ட்டுமே பண்ணல, அங்கே பாரு என்ன சொல்ல, ஹீரோ பாட்டுக்கு அப்படியே குனிஞ்சு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். சரி, யாராவது ஒருத்தர் வாங்க, எல்லாம் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை கூப்பிடணும். முதல்ல யார் வரீங்கன்னு கேட்க, எல்லோரும் ஒன்லின்னு கையை காட்டிகிட்டே இருக்காங்க. சரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்லிவே கூப்பிட்றோன்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாம் போடா உன்னை தண்டை கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, ஒன்லி சரி ஓகே நான் ரொம்ப கூலுங்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்க. க்ரௌடில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒன்லின்னு கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்தது யார் வர போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த க்ரௌடில் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவள் வேணும்னே ஹீரோ அப்படின்னு கத்திகிட்டே இருக்க,
டக்குன்னு ஹீரோ அப்படியே குச்சி தூக்கிட்டு எழுந்திரிக்கிறான். ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சு இந்த பக்கம் போக ஓகே ஓகே வா வா அப்படின்னு சொல்ல ஹீரோ 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 ஹீரோன்னு சொல்லி அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப குசியாக கத்திட்டே இருக்கா. போது நிறுத்துமா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு ஹீரோ அப்படியே போக எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒன்லி ஃபேன் தான் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால ஒன்லின்னு கத்த ஹீரோன்னு கத்த சரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து அடிக்கணும். ஹீரோ அப்படியே இருக்கிற டென்ஷனில் ஒன்லி மேலே குச்சியை விட்டால் மண்டையை உடச்சிருவான் போல் அடிச்சுட்டே இருக்கான். டே என்னடா பண்ணுற, நீங்கள் ஒன்றா படிக்க போகிறீங்களா, ஒன்றா தூங்க போகிறீங்களா, அதுவும் நக்கடா 2 பேர் படுத்துருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி படுத்துருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயையோ இங்கே வேறு என்னமோ போகுது போலன்னு எல்லாரும் சுற்றி பார்க்க பாப்புக்கு அப்போ தான் புரியுது அவன் இருக்கிற கோவத்தில் தான் அவனை போட்டு இப்படி அடிக்கிறான்னு. அமைதியாருன்னு சொல்ல சார் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் சார்னு சொல்ல நக்கடா அவன் கூட நீ படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குச்சி எடுத்து மண்டையை பொழக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறான். டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ண அடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அப்படியே டென்ஷனாக இருக்குது பாப்புக்கு. ஹீரோ அப்படியே சரி இப்போ நீ பேசுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நான் என்ன பேசணும், நீ என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன உண்மை சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இருந்தால் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லையா ஈஸியாக சொல்கிற, ஆல்ரெடி நான் அந்த டேப்பை பார்த்தேன், நீ நம்ம ரூம்லலாம் கிடையாது, நீ ஒன்லியோட ரூமில் தான் இருந்திருக்க, அப்படியே இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறான். அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக இருக்குது பாப்புக்கு. ஏன்டா இது எதுக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க, ஒரு நிமிஷம் இரு, நீ என் மேலே டவுட்டாக இருந்து ரெக்கார்ட் பண்ணியா, நான் ஒன்றும் டவுட்டுக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணல, என்ன நடந்தது அதை முதல்ல நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், சரி எத்தனை நைட் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க சொல்லுன்னு சொல்ல இங்கே பாரு நீ ஓவராக பேசுகிற, ட்ராமேட்டிக்காக இருக்குது இதெல்லாம், யாருடா பேசுறது ட்ராமேட்டிக்காக இருக்குது, நான் ஸ்டேஜில் இருந்தேன் சரியா, அன்றைக்கி ஃபுல்லாக நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அப்படியா சரி உன்கிட்ட நான் கேட்குறேன், நீ தான் தனியாக இருந்தேன், என் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணல, நான் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல, ஸோ நீ என்ன பண்ண, அங்கே என்ன நடந்தது அதை சொல்லு, வேறு யார்கிட்ட இருந்தியா அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்குறான். லூசு நான் என் அண்ணன் கூட இருந்தேனா, நானும் உன் அண்ணன் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீ இன்சல்ட் பண்ணுறியா என்னைய, இப்போ நீ இன்சல்ட் பண்ணுறியா இல்லை நான் இன்சல்ட் பண்ணுறேன், நீ தான் என்னை தப்பாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி பாப் கத்துறான். உடனே ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பாரு எனக்கு ஒரு மேலே கேரிங்காக இருக்குது, ஸோ அதனால தான் நான் இதை கேட்குறேன், அதில் ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா, ஸோ அப்போ இதுக்கான அர்த்தம் நீ என்னை நம்பலைன்னு தானே அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்கிறான். நம்பலைன்னு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே இப்போ இது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே அவன் கிட்ட போகிறான். அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க அப்படியே அவனோட ஷோல்டரில் கை வைக்கிறான். கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது நான் கூட பேசி கிளியர் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தா நம்ம சார் ஹீரோ வேறு மாதிரி கிளியர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் போல். அப்படியே மெல்ல அவனை செட்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பாப்போ அதுக்கு மறுக்கவே இல்லை. அவனை அப்படியே லைட்டாக கையை வச்சு அப்படியே திருப்பி சார் கவுச்சு மேலே அப்படியே தள்ளிட்டாரு. கவுச்சில் உட்காந்து அடுத்த செகண்ட் பாப் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஹீரோ அப்படியே லைட்டாக அவனுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போய்கிட்டே இருக்க பாப் அப்படியே படுக்க வச்சு அவன் டிஷர்ட்டை இவனை ரிமூவ் பண்ணிட்டான். ஏம்மா இந்த அளவுக்கு டீப்பாக சொல்கிறேனே, யாராவது என்னைய தப்பாக நினச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, சரி இதோட நிறுத்திக்கலாம், அதுதான் எனக்கு ஓகேவாக இருக்குன்னு தோணுது, டைலாக்கை மட்டும் சொல்கிறேன், டைலாக்காக முக்கியம், படத்தை பாருங்கன்னு சொல்லிடாதீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாப் கேட்க இது ஒர்க் அவுட் ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் போட்டிருக்க டிஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க சாரோட மூடு லைட்டாக மாற ஆரம்பிக்குது. அந்த கிஸ்ஸிங் மட்டும்தான்ப்பா டீப்பாக காட்டினாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சி என்னை வேறு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, உனக்கு கொஞ்சம் கூட வேமாசும் இல்லை, இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக சொல்கிறியே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட் கிஸ்ஸிங் தான் போய்கிட்டே இருந்தது. கிஸ்ஸிங் கொஞ்சம் டீப்பான கிஸ்ஸிங்காக போயிட்டுருக்க திடீர்னு பார்த்தா யாரும் ஃபோட்டோ எடுக்கிற சத்தம் கேட்குது. ஆக்சுவலி பாப்பு தான் அதை கண்டுபிடிச்சி டே உன் அண்ணன்டான்னு சொல்ல நான் இங்கே இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்க எருமை மாடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வேகமாக டக்குன்னு பாப் அந்த பக்கம் போயிட்டான். அதான் உங்களோட எல்லா வீடியோ நான் பார்த்துட்டேனே, அதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு நிமிஷம் இரு, எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா, உன் அண்ணன்கிட்ட போட்டு காட்டினியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறான். ஏண்டா உனக்கு லூஸாடா சைக்கோவாடா நீன்னு சொல்ல டே இல்லைடா என் சிம் கார்டு உடஞ்சி போச்சுடா, அவன் ஃபோனில் போட்டிருந்தான்டா, அவன் ஏதோ சீக்ரெட்டாக ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்பைவேர் போட்டு என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டான்டான்னு சொல்ல நான் உன்னை நம்பவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்ல டே நீ சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டியா, ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்ல வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். எத்தனை டைம் தான் என்னை டவுட் படுவேன்னு தெரியலடா, உனக்கு என்ன தாண்டா வேணும், ஒழுங்கா வாடா, இன்றைக்கி நைட் நான் இங்கே வரவே மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஹீரோ வேகமாக அவன் அண்ணன் கூட போயிட்டான். அவங்க அண்ணனுக்காக ஏதோ குக் பண்ணி கொடுத்துருப்பான் போல். எதுக்குடா என்ன வர சொன்னேன், உன்னோட குக்கிங் சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன், போதும்டா போதும் ஓவராக தான் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோவும் அங்கே உட்காந்துருக்கான். ஸோ அண்ணனும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க சரி நீ சும்மாலாம் வர சொல்லியிருக்க மாட்டேன், எதுக்கு வர சொன்ன சொல்லு, நீ எப்போ போவ அப்படின்னு சொல்லி கேட்க
சீரியஸா உன்னோட குக்கிங் டேஸ்ட் பண்ணணுன்னு தாண்டா வர சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் தானே நம்பிட்டேங்கிற மாதிரி இருக்கான். சரி என்ன ஆச்சு அதை சொல்லு முதல்லன்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், சரி இந்தா அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ஒன்று கொடுக்குறான். என்னது நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தில அதுக்கான மணி தான் இது அப்படிங்கிற மாதிரி செக்கை கொடுக்குறான். செக்கை வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்டா இதை சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும், அதை விட்டு இது எதுக்கு நேரில் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதை திரும்ப திரும்ப சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். சீல் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க, சரி ஓகே விடு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பேக்கெட்லேயே வச்சுட்டான். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சீலை பார்த்து கேட்க, அப்படியா முதல்ல நான் ஒவ்வொரு டைமும் இங்கேருந்து போகும்போது நீ அழுதுகிட்டே இருப்ப தெரியுமா, இப்போ என்னென்னு தெரியல, நான் வந்ததுலேருந்து எப்போ போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, அது ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீல் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அப்போ கூட நம்ம ஹீரோக்கெலாம் ஃபீலிங்ஸ்லாம் வரல, அதுக்கு காரணம் நீ தான். நீ வேணும்னே என்னோடய மொபைலில் ஸ்பைவேர் போட்டு வச்சுருக்க, என்னை பற்றி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க, ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல தெரியுமா, என்னை எதுக்கடா இப்படி பண்ணிகிட்டே இருக்க, என்னை சுற்றி எதுக்கடா இதெல்லாம் பண்ணுற, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டென்ஷனாக சீலை பார்த்து பேசுகிறான். அவன் பாட்டுக்கு நூடுல்ஸை சாப்பிட்டே இருக்க, போதும் எதுக்காக என்னை ப்ளேம் பண்ணுற, நான் ஒன்றும் ப்ளேம் பண்ணல, என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே இங்கே நீ வர வச்சுருக்க, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா, ஏன்டா என்னை இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல ஒரு மெசேஜ் வர மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஹீரோ போய் அவன் மொபைலில் மெசேஜ் பார்த்துட்டு, சரி உன்னோட கார் கீ எங்கே குடு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு கொடுடா, எங்கே போகிற, ஒரு நிமிஷம் கொடுன்னு சொன்னால் சீக்கிரம் கொடு, எதுக்கு கேட்டுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி குடுன்னு கேட்டுட்ருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி அவனும் கார் கீயை கொடுத்துட்டான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கீயை வாங்கிட்டு வேகமாக அவன் பேக் எடுத்துட்டான். சரி ஓகே, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் அவன்கிட்ட போகிறேன், நீ அந்த சாப்பாடு தட்டை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிரு சரியான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வேகமாக அவன் போயிட்டான். மொபைலில் எடுக்காமே அவன் போயிட்டான். கரெக்டாக அப்பா ஃபோன் பண்ண, அப்புறம் ஷீல் தான் ஃபோன் எடுக்கிறான். ஏண்டா அவன் ஃபோன் நீ ஏண்டா எடுக்கிறேன்னு சொல்ல, அவன் ஃபோனை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான் அங்கிள் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அமெரிக்காவில் எப்படி இருந்தது, எதுக்கு அமெரிக்காலேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவனை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறான்னு அங்கேயே வச்சிருக்கலாம்ல, இல்லை அங்கிள் ஸ்கூல் ஸ்கிப் ஆகுது, அப்புறம் மிலிட்ரி அகாடமிக்கு வேறு சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டான்னு சொல்ல, நீ அவன் சொல்கிறத நம்பிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி பர்சனாக அவன் அப்படிலாம் கிடையாது, பேசாமல் அவனை அங்கேயே வச்சிருக்கலாம், யூஎஸ்லேருந்து அவன் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கவே கூடாது சரியா, அங்கேயே பார்த்துருக்கலாம்ல, அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசிகிட்டே இருக்க, நீ என்ன நினைக்கிற கரெக்டு தானே அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் சொல்கிறது அவன் கேட்பானா, ஏண்டா அவன்கிட்ட க்ளோஸாக தாண்டா இருக்கான், அப்படிலாம் கிடையாது, இப்போலாம் அவன் என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது கிடையாது, அவனோட புது பிரதர் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட தான் எல்லா சீக்ரெட்டையும் ஷேர் பண்ணிக்கிறான், என்கிட்டயா ஷேர் பண்ணிக்கிறான், சரி இப்போ அவன் எங்கே இருக்கான், அவனோட ரூமுக்கு போயிட்டான், இப்போ தான் கிளம்புனான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆமாம் அவனோட அண்ணன் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அதனால வேகமாக அவங்க கிளம்பிட்டான்னு சொல்ல அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டு அப்பா லைட்டாக ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே இங்கே இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, உனக்கு டிரைவிங்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் நீ அவனை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடுறியா அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக இங்கே போனோடனே இங்கே வெளியே நின்று படிச்சுட்டு இருக்க, நான் உனக்கு மெசேஜ் பண்ணனே, மெசேஜா, ஐயோ ஃபோனை வேறு நான் மறந்துட்டு வந்துட்டேன், என்ன மெசேஜ் பண்ணியிருந்தேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்கான் பாப்பு. சொல்லுடான்னு சொல்ல, எனக்கு பசிக்குது போய் ஏதாவது சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓ அந்த மெசேஜ் தான் பண்ணியா, ஜஸ்ட் அந்த 3 வேர்ட்ஸ் அது மட்டும்தான் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான், நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்ல, போய் சமைச்சு கூட எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. டக்குன்னு அவனோட லிப்ஸில் கை வச்சிட்டான். போதும் எதுவும் பேசாத சரியா, இப்போ என்ன உனக்கு பசிக்குது, நான் போய் குக் பண்ண அவ்வளோதானே, குக் பண்ணிவிட்டு வரேன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி போகிறான். அவன் அந்த பக்கம் போகும்போது டக்குன்னு அவன் கையை பிடிச்சி பாப்பு நிறுத்துறான். எதுக்காக என்னை விட்டுட்டு நீ போன, ஏன் இப்படி பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி அழுகிறான். ஏன்டா இவன் திடீர்னு அழுகிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே, பாப் என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க, நீ பாட்டுக்கு கோவிச்சிட்டு போயிட்ட, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்தியா, நீ போனதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமா, சாரிடா, இதுக்கப்புறம் நமக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் சரி உன்னை சத்தியமாக தனியாக விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், புரியுதா, இதுக்கப்புறம் அழுகாதடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் பாப் அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு நீ விட்டு போகணும், என்ன பண்ணணுன்னே புரியல, உனக்கு ஃபோன் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கோச்சிட்டு போனேன், அப்படிலாம் இல்லை சரியா, எனக்கு உன் மேலே கொஞ்சம் ஜெலஸியாக இருந்ததுடா, அவ்வளோதான், அதுக்காக நீ எதுக்கு இப்படி அழுகிற, அதுக்காகலாம் அழுகாதடா ப்ளீஸுங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நான் லூஸு மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை விட்டுட்டுலாம் நான் எங்கேயும் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக உன் கூடயே தான் இருப்பேன், நான் உன்னை நம்புவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். பாப் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இந்த மாதிரி இவன் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ், என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு எங்கேயுமே போகாதுடா ப்ளீஸ்டா, நீ இல்லாமல் இருக்கவே முடியலடான்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா அவனை ஹக் பண்ணிக்க ஹீரோவுக்கு ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோவும் அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹக்கிங் மூமெண்ட்டு அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க 2 பேருக்கு இடையில எமோஷ்னலாக இருக்குது. நான் உன்னை நம்புகிறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை தப்பாக பேசவே மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அப்புறம் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹக்கிங்க்கு அப்புறம் ஒரு கிஸ்ஸு அந்த இடத்துல வந்தே ஆகணுமில்ல. ஸோ 2 பேரும் பேச ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோ பாப்போட கன்னத்தில் கை வச்சு அவனை க்யூட்டாக பார்க்குறான். இவனை அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிஸ்ஸு லென்த்தியாக போயிட்டே இருக்க இந்த கிஸ்ஸிங் போன வேகத்தில் சார் அப்பா வந்து நிற்கிறதையே மறந்துட்டாரு போல். கிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட் போயிட்டுருக்க அப்பா அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கத்துறாரு பார்க்கணும் ஹீரோ அப்படின்னு. அதுக்குள்ளே இங்கே சாம் பையன் வேணாம் அங்கிள்னு சொல்ல டக்குன்னு போய் ஹீரோவோட முகரையிலேயே ஒரு குத்த என்ன நடக்குதுன்னு சொல்லி டக்குன்னு பாப்புறான். பாப்பையும் அடிக்கலான்னு போக டக்குன்னு அப்பாவோட கையை ஹீரோ பிடிக்கிறான். ஒரு செகண்ட் இதை பாப்பும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு அப்படியே டென்ஷனாக ஹீரோவை பார்க்க நீங்கள் என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஆனால் பாப் மேலே கையை வச்சிங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கான். என்னடா லூசாடா நீ, அப்பா கிட்டே போய் பேசுகிற, அவனை அடிக்க நீங்கள் யாருன்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்பா அப்படியே ஒரு உதவிட ஹீரோ அப்படியே கீழே முட்டி போட்டு விழுந்துட்டான். இதுக்கு எல்லாமே என் மேலே தப்பு, என்ன அடிக்கன்னா அடிக்கலாம், ஏன்னா நீங்கள் என்னோட அப்பா, ஆனால் அவனை அடிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னை அப்பான்னு சொல்லவே சொல்லாத, உன் அப்பாவாலாம் இருக்க மாட்டேன், உன்னை மாதிரி ஒரு பையன் எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்ல அப்போ தேவையில்லைன்னா நீங்கள் மேட்ரு யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அதாவது காண்டம் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேச என்னடா பேசுகிறேன்னு பலான்னு ஒரு அரைறான். அதுக்குள்ளே மறுபடியும் பாப்பா அடிக்கலான்னு போக வேணா விடுங்க அங்கிள் ப்ளீஸ் அடிக்காதீங்க யாரையும்னு சொல்லி சான் பேசுகிறான். சான்னு சொல்ல சானையே அப்படியே ஒரு அடி அடிக்க சான் அப்படியே கீழே வந்துட்டான். நீ என்னை பற்றி கவலைப்படாத, இவர் மாதிரி இருக்கவங்கள்ட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொல்ல இங்கே பாரு ஹீரோ நீ கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான் பாப்பு. இதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு மறுபடியும் அடிக்கலான்னு போகிறாரு அப்பா. அதுக்குள்ளே அப்படியே ஹீரோ முன்னாடி கையை கொண்டு வந்து பாப் வைக்க பாப்போட கையில் அடிபட்டுருச்சு. பாப் கையில் அடிப்பட்டதை பார்த்தோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வலிக்குதா பாப்புன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவனை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்லன்னு சொல்லி அப்படியே அப்பாவோட சட்டையை போய் பிடிச்சிட்டான் ஹீரோ. இதை அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ நீ என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறியா, உன்னை மாதிரி ஆளுன்னு சொல்லி கன் எடுத்து அப்படியே ஹீரோக்கு முன்னாடி நிட்டு சான் அங்கே போய் நிற்கிறான். ப்ளீஸ் வேணாம் அங்கிள், வயலண்ட் யூஸ் பண்ணாதீங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்ல என்னது ஒரே ஃபேமிலியா தள்ளுடான்னு சொல்லி அவனே அடித்து அந்த பக்கம் தள்ளி போட்டார். அடுத்து கன் எடுத்து கரெக்டாக நீங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸ், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க இங்கே பாருங்கள் சும்மா விளையாண்டா இருக்கும், இதில் சீரியஸ்னு எதுவும் இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கங்கன்னு பாப் சொல்கிறான். என்னது சீரியஸ் இல்லையா, நீ லூஸா, நீ பேசாமரி, எதுக்காக பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் கையை டைட்டாக பிடிச்சி பேசுகிறான். உங்கள் 2 பேருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்லடா, அதுக்கப்புறம் எப்படிடா இதெல்லாம் நடந்ததுங்கிற மாதிரி அப்பா அப்படி கண்ணை நீட்டி காட்டிகிட்டே இருக்கா. பாப் நீ சும்மா இருன்னு சொல்லி பாப்போட கையை விடுற மாதிரி தெரியல ஹீரோ. இங்கே பாருங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் யோசிக்கல, எங்களை பற்றி நாங்கள் அசிங்கப்படவும் இல்லை, எங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம்னு சொல்ல திரும்ப இதே தான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அப்பா போட்டு ஹீரோவை அப்படியே உதைக்கிறாரு அடிக்கிறாரு, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோ அப்படியே அடிவாங்கிறத பார்த்துட்டு பாப்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வேணாம் விட்டுருங்க, இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு சான்ஸே கிடையாது, இதுக்கப்புறம் இது லவ்வே இல்லை சரியா, இது மாதிரி பிடிவாதமாக இருந்து வேஸ்ட்டு, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் எப்படி இருக்கணும்னு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி பாப் ஏதோ பேசிகிட்டே இருக்கான். ஹீரோ நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது, எங்களோட லவ் தான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்பா கன்னை எடுத்து லவ்வாடா பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே ஷூட் பண்ண வர ஷூட்டிங்கும் நடக்குது. பட் ஷூட்டிங் நடக்கவும் அந்த சீனை அப்படியே கட் பண்ண அடுத்து இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. யாரையோ ஷூட் பண்ணிட்டாரு, பட் யார் ஷூட் பண்ணாருன்னு தான் தெரியல, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.